4/11/2025 இன்றைய இறைவனின் வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். யார் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, யார் இறைவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ, யார் இறைவனை நேசிக்கிறார்களோ, யார் இறைவனுடைய பரிசுத்த வழிநடத்துதலை மேற்கொள்கிறார்களோ, யார் ஞானமாக இறைவனை பின்பற்றி பரிசுத்தமாய் நடந்து அவருடைய பாதையிலே அவர் காட்டும் வழியிலே நடந்து தேவனோடு இணைகிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. இதன் பிரகாரம் வேதத்தில் இறைவன் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். இறைவனையே நாம் நம்பி வாழ்வோமாக. இதை இறைவன் நேசிக்கிறார். இறைவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழியோடு நடத்துவாராக. ஆமேன்.